நேத்து நான் காணாம போயிட்டேன். ஸோ ஃபீல் பண்ணீங்களா? அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டா, அதுக்கு கீழ கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ற மாரி, ஆமா டிடி எங்க போனீங்க? உங்கள தேடணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ்லாம் குடுத்திருந்தாங்க. அதுவும் ஒரு சில இன்னும் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கறப்போ எனக்கு லைட்டா அப்படியே ஷை ஆக ஆரம்பிச்சுருச்சு. அச்சச்சோ! நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே! வெக்கமா வருதே! சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி இன்னைக்கான டேவ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. நாடு முழுக்க பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பஹல்காம் தாக்குதல் தான். இன்னைக்கு அதுல ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் க்வாஜா ஆசிஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அட்டாக் இஸ் இம்மினன்ட், அதாவது இந்தியா எப்போனாலும் பாகிஸ்தான் மேல ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நாங்க எந்த தப்பும் பண்ணல, எங்க மேல எந்த விஷயமும் ப்ரூவ் பண்ணப்படல. இருந்தாலுமே இந்தியா எங்க மேல எப்போனாலும் தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை கொடுத்திருக்காரு. இவர் இந்த பக்கம் பேச, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் மீடியா என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம நதிநீரை நிறுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் இந்த பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியால நிறுத்திட்டு, இங்க பாருங்க நீங்க தண்ணியை நிறுத்திட்டீங்க, அதனால எங்க விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சென்டிமெண்டா ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்தியா பாகிஸ்தானுக்கு தண்ணி விடல அப்படின்னா போக போக பாகிஸ்தான் தார் பாலைவனமா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர சென்டிமெண்டலான வீடியோஸ் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது குளோபலி எல்லாரோட அட்டென்ஷனையும் பாகிஸ்தான் மேல திருப்புது. அவங்கள ஒரு பரிதாபமான நிலையில இருக்க மாதிரி அவங்க காட்டிக்கிறாங்க. அதை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் க்வாஜா ஆசிஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஒருவேளை இந்தியா எங்க மேல தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னா நாங்க என்னைக்குமே அணு ஆயுதத்தை கையில எடுக்கவே மாட்டோம். ஆனா ஒருவேளை எங்க இருப்புக்கே ப்ராப்ளம் வருது, எங்களோட எக்ஸிஸ்டன்ஸே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி வருது அப்படின்னா அப்போ நாங்க அணு ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டோம். ஆனா ரெண்டு கண்ட்ரீஸும் இந்த அணு ஆயுதத்தை எடுக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்காரு. இந்த பஹல்காம் தாக்குதல்ல நிறைய லோக்கல் காஷ்மீரிஸ் ஹெல்ப் பண்ணாங்க, எங்க உயிரை காப்பாத்தினாங்க, எங்க உடைமைகளை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி லோக்கல்ல இருந்து நேஷனல் சேனல்ஸ் வரைக்கும் லெஃப்ட் விங் எக்கோசிஸ்டம் நிறைய விஷயங்களை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நான் உங்க பார்வைக்கே விட்டுடுறேன். ஆனா இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னையே 15 லோக்கல் காஷ்மீரிஸை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த தாக்குதலுக்கு அவங்க உடந்தையா இருந்திருப்பாங்களோ, அவங்க உதவி செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன், இந்த இடம் சுற்றுலா தலம், நீங்க தாராளமா பாருங்கன்னு சொல்லி. ஆனா உங்களை பாதுகாக்க முடியாத நிலையில நான் தள்ளப்பட்டுட்டேன், உண்மையானுமே அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்புல இருந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, இந்தியா இதை ப்ரூவே பண்ணலன்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் எல்இடி அமைப்பினர் எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க, எங்க பேஜ் எல்லாம் ஹேக் பண்ணி போடுறாங்கன்னு சொல்ல. ஆனா இப்போ தாக்குதலுக்கு உடந்தையா இருந்த லோக்கல் காஷ்மீரிஸ் 15 பேரை கைது பண்ணி விசாரணை பண்ணதுல இப்போ என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இந்த பஹல்காம் தாக்குதல தொடர்புடைய தீவிரவாதியான ஹாசின் மூசா பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய சிறப்பு பிரிவான SSGI-யோட முன்னாள் பாரா கமாண்டோ அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒருவேளை பாகிஸ்தான் ராணுவமே இவரை தீவிரவாத அமைப்புக்கு அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, இந்தியா எங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க அப்படின்னு சொல்ல, எல்இடி அமைப்பினரும் எங்க பேஜை ஹேக் பண்ணி போட்டிருக்காங்க, நாங்க இதை பண்ணலங்கன்னு சொல்ல, இதெல்லாம் கூட ஒரு பக்கம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம நாட்டிலேயே சுந்தரவள்ளியில ஆரம்பிச்சு நிறைய பேர் இதை பண்ணதே இந்திய ராணுவம் தான், பாஜக தான், மோடி அவர்கள் தான், ஏன் அண்ணாமலை தான் இதுக்கு பிளானே பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. யாருமே ஏத்துக்க. கொல்லப்பட்டவங்கள கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேல இஸ்லாமியர்களுங்க. இது இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்னு தேசிய ஊடகங்கள்ல ஒரு பிரிவினர் செய்வது எவ்வளவு ஒரு கொடூரமானது, கோழைத்தனமானது, ஈனத்தனமானது. புல்வாமா அட்டாக்ல நான் சொன்ன சந்தேகங்கள் அத்தனையும் பின்னாடி உண்மையாக மாறியது. பின்னாடி பல விதங்கள்ல தலைவர்கள் பேசி இருக்கிறார்கள். இப்போ இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க, எப்படியெல்லாம் முட்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நேஷனல் நியூஸ் எல்லாம் ஒரு பக்கம் போக, ஸ்டேட்ல இன்னும் சுட சுட நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த நியூஸ் ஓவர் ஷேடோ பண்ணிருமோன்னு ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். நேத்து சட்டமன்றத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க தான் 7வது முறையா ஆட்சி அமைக்க போறோம், இந்த தேர்தல்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எங்களோட வெர்ஷன் 2.0 நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்ட ஒழுங்கு பக்காவா இருக்கு, இந்த பக்கம் எல்லா துறையும் சிறப்பா இருக்கு, அதனாலதான் எங்க ஆட்சி சூப்பரா இருக்கு அப்படின்னு செம்மையா டைலாக் எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த ஆட்சி சூப்பரா இருக்கு அப்படிங்கிறதுக்கு 1-2 எக்ஸாம்பிள்ஸும் நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்றதை பார்த்துடலாமா? நம்பர் 1,
திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில தெருநாய்க்கள் தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு 5-6 நாய் வந்துட்டு அங்க இருக்க வார்டுக்குள்ளேயே போயிட்டு வருது, அதுவும் நாய்களுக்குள்ளேயே சண்டை வருது அப்படின்றதுனால அந்த சத்தத்தெல்லாம் பாக்குறப்போ பேஷண்ட்ஸுக்கும் சரி அங்க வந்துட்டு போறவங்களுக்கும் சரி ரொம்ப பயமா இருக்கு. கடைசியில வந்து பேஷண்ட்டை பார்க்க வரனாங்க நாய்க்கடினால அட்மிட் ஆயிருவோமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்க நிறைய வாட்டி புகாரும் கொடுத்தோம், இன்னைக்கு வரைக்கும் அந்த புகாரை கண்டுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பயனும் இல்லை. இன்னொரு பக்கம் சேலம் அரசு மருத்துவமனையில ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நாங்க ஒரு மருந்து கேட்டா அவங்க கொடுக்கிற மருந்து வேறையா இருக்குங்க, சம்பந்தமே எல்லாம் மருந்து கொடுக்குறாங்க, ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டா அவரை பார்த்தா சுயநினைவோட இருக்காரானே டவுட்டா இருக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு. இந்த விஷயமெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, கள்ளக்குறிச்சியில நடந்த திமுக கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, கூட்டமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் பிரியாணி, இன்னொரு பக்கம் பியர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிடுற வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனா இத கேட்டதுக்கு அந்த திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பயங்கரமா முட்டு கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, இல்லங்க நாங்க வந்து பிரியாணி மட்டும் தான் போட்டோம், நாங்க சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கே தெரியாம இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எங்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது, எனவே உங்களது ஒவ்வொரு நுழையும் கண்ணியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கவிதையே எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். படிச்சு காட்டுறேன் பாருங்க. கள்ளசாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாள்களே சாட்சி, பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி, போதையின் பாதைக்கு ரிஷிவந்தியம் திமுக இளைஞர் அணி கூட்டமே சாட்சி. இதோட சேர்த்து இந்த ஆட்சி சாட்சி நம்மளே நிறைய கவிதை எழுதலாம் போல. ஆனா அவர் வந்து ட்விட்டர்ல இடம் பத்தாது அப்படின்றதுனால ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்திருக்காரு. இப்ப இந்த ட்வீட் தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. மதுரை KK நகர்ல இருக்க ஸ்ரீபள்ளியில 10 குழந்தைகளுக்கு பேச்சு குறைபாட்டிற்கான சிறப்பு வகுப்பு நடந்திருக்கு. அந்த வகுப்புல கலந்துக்கிறதுக்காக வந்த 4 வயது குழந்தை ஆருத்ரா அப்படிங்கிறவங்க அங்க சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீர் தொட்டி மூடாம இருந்ததுனால அந்த தொட்டிக்குள்ள விழுந்திருக்காங்க. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் மீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல, அவங்க உயிரிழந்து போயிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு அந்த பள்ளியினுடைய உரிமையாளரும் கூடவே 4 டீச்சர்ஸையும் அரெஸ்ட் பண்ணி விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க. 2 அமைச்சர்கள் ஒரே நாள்ல பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. சாரி, இப்போ முன்னாள் அமைச்சர்கள், இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்போ நீதிமன்றத்துல அவங்களுக்கான ஒரு சுட சுட ஒரு வாக்குவாதம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரோட ஜாமீன் மனுவை ரத்து செய்யறதுக்கான வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் செந்தில் பாலாஜி எந்த விதமான அரசு பொறுப்பும் ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறையில ஒரு வாதம் வச்சிருக்காங்க. அதுக்கு பதில் வாதமா செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து இந்த வழக்கு முடியறதுக்கு 15 வருஷம் கூட ஆகலாம், அது வரைக்கும் எந்த பொறுப்பும் ஏற்கக்கூடாது, நீங்க எப்படி சொல்ல முடியும், அப்படிலாம் நீங்க உத்தரவு போடக்கூடாது அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நீதிபதிகள் இதுக்கு பதில் சொல்ற மாதிரி இப்போ அவர் அமைச்சர் பதவியில கிடையாதுப்பா, இதுக்கு மேல அவருக்கு புது ரூல்ஸும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரேடியா முடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு முன்னாள் அமைச்சரோட கதை இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் இன்னொரு முன்னாள் அமைச்சர், அதாவது பொன்முடி அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சதை ஏத்துக்க முடியாத ஒரு தீவிர தொண்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரோட பைக்கையே கொளுத்தி விட்டுருக்காரு. ச்சே, விசுவாசம்லாம் இப்படி இருக்கணும் யாரு வியந்து போற அளவுக்கு பண்ணியிருக்காரு. அவங்க கொடுக்குற 200 ரூபாய்க்கு பெட்ரோலே வாங்க முடியாது, இதுல பைக்கெல்லாம் எப்படிங்க வாங்க முடியும், மனசாட்சியெல்லாம் பைக்கை போட்டு எரிச்சிருக்கீங்களேன்னு நிறைய கமெண்ட்ஸ் வருதுங்க. நான் சொல்லல, நேத்து சட்டமன்றத்துல முதல்வர் நிறைய விஷயங்கள் பேசினாருன்னு பார்த்தோம். அதுல இன்னொரு வந்து சூப்பரான ஸ்டேட்மெண்ட் ஒன்னையும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, மேல பாம்பு கீழே நரிகள் சுத்தி அகழி இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி தான் நாங்க வந்து எங்க சாதனையவே செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஒரு பக்கம் மத்திய அரசு, இன்னொரு பக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடி, இது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த சாதனையவே செஞ்சிருக்கோம். இந்த சாதனை வந்து தனி மனித சாதனை அல்ல, ஒரு அமைச்சரவையின் சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அமைச்சரவையில இப்போ ராஜினாமா செஞ்சாங்களே 2 அமைச்சர்கள், அவங்களும் வருவாங்களா இல்ல நீங்க யாரை குறிப்பிடுறீங்கன்னு தெரியலையே. இதுதான் எனக்கு பயத்தை கொடுக்கிறது. நேத்து நம்ம சென்னையில பூந்தமல்லியில இருந்து போரூர் வரைக்கும் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ஓட்டத்துக்கான 2ஆம் கட்ட சோதனை நடந்திருக்கு. அதுவும் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு நிறைய பேர் பாராட்டுகள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமா இந்த மெட்ரோ பணியெல்லாம் முடிச்சு விட்டீங்கன்னா புண்ணியமா போகும். இருக்கிற வெயிலுக்கு இந்த டிராஃபிக்ல ரோட்ல நிக்க முடியலப்பா. இன்னும் நிறைய சிறப்பான சம்பவங்களோட உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன். Until then, bye from டிடி. அப்படியே மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்கள்
வாடிக்கையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பா இது ஒரு போர் நடக்கும், மற்றும் இந்தியா வெற்றி பெறுங்கிறது தான். இந்தியாவோட இந்த வருடத்துக்கு உண்டான வருட பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் நல்லபடியா இருக்கும், இந்த போரும் சேர்ந்து நடக்கும். கொரோனா தொற்று திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.